ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜப்பானில் உள்ள ட்ரெயின் ட்ராவல் பற்றி. ஜப்பான் போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்க நினைக்கிறேன், இதை ஷேர் பண்ண நினைக்கிறேன் உங்களோட. அங்கே கார் ட்ராவல் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 500 யன்லேருந்து 600 யன் வரை வாங்குகிறாங்க. அது ஆனால் இதே இது நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகிறதா இருந்தால் ஒரு கார்டு அங்கே ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் நம்ம பணம் செலுத்தி அங்கே உள்ள பணத்தை செலுத்தி ஒரு கார்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த கார்டு விலை நீங்கள் 1000 யன்லேருந்து ஒரு 20,000 யன் வரை போடலாம். ஆனால் நீங்கள் ஒரு 1000 யன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 ஆளுக்கு அது ஒரு 3-4 நாளைக்கு வந்துடும். மோஸ்ட்லி 4 நாளைக்கு மேலேயே தான் வந்துச்சு எங்களுக்கு. அப்போது அது பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஷன், நீங்கள் நிறைய ஸ்டேஷன் லோக்கல் ட்ரெயின் பிடிக்கிறதுக்குள்ள கார்டு. அது நிறைய ஸ்டேஷன் இதில் தாண்டி போனால் ரொம்ப சார்ஜஸ் ஆகாது. பெரிய ஒரு 4-5 ஸ்டேஷன் தாண்டினாலுமே உங்களுக்கு ஒரு 200க்குள்ளே தான் ஒரு சார்ஜஸ் ஆகும். ஆனால் பஸ்லேயும் இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரீசார்ஜும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 1000 யன் போட்டுட்டு அந்த ரீசார்ஜும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது அந்த காரோட கம்பேர் பண்ணும்போது இதில் நீங்கள் உங்களோட மணி நல்ல ஒரு சேவ் ஆகும். அதே நேரத்தில் இந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷன் ரொம்ப க்ளீனாகவும், ட்ரெயினுமே ரொம்ப க்ளீனாகவும் சேஃபாகவும் இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ட்ரெயின் போச்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினில் நீங்கள் ஜாஸ்தி பேச முடியாது. சத்தமாகவோ ஜாஸ்தி பேச முடியாது. கொஞ்சம் ரொம்ப காமாக இருக்கணும் வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். வேறு மற்றபடி ரொம்ப சேஃபாக இருந்தது, எந்த இஷ்யூஸும் இல்லை. அங்கே எல்லா இடத்துலையுமே இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் இருக்குது. அங்கங்கே செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே உங்களுக்கு மேப் இருக்குது. எல்லாமே நீங்கள் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஜப்பானீஸ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் போனோன்னா அதில் நீங்கள் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஃபர்மேஷன் சென்டரில் போய் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ்.